पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பிராணாயாமத்தை பற்றின சூத்திரங்கள் 49 ஆரம்பிக்குது. இந்த பிராணாயாமத்தை பற்றின சூத்திரங்கள் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 2வது பாதம் 49, 50, 51 3 சூத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியும் நம்ம பார்த்தீங்கன்னா முதல் பாதத்திலையும் பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய அப்படின்னு முதல் பாதத்திலையும் சமாதிக்கு பார்த்தீங்கன்னா உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருக்கோம். எங்க பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணஸ்ய அப்படின்னு போன இதுல சமாதி பாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா 34வது சூத்திரம் பார்த்துருக்கோம். ஒரு மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பிராணாயாமம் எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமத்தை மட்டுமே வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ண முடியும், சமாதியை அடைய முடியும். மனசுல நல்லா கிளியரா யோக சூத்திரத்தை சொன்னது. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் பாதத்துல சொன்ன சமாதி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு டைம் உட்கார்ந்தோம் அப்படின்னா 80 பிராணாயாமம் பண்ண சொல்லியிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா சமாதி 80 பிராணாயாமம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சமயம் எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மத்தியமமா அவஸ்தையில இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12, 48, 24ன்னு ஒரு வேரியேஷன்ல நம்ம பண்றோம்னு வச்சுங்களேன். இந்த பிராணாயாமம் பண்றதுக்கே ஒரு 80 பிராணாயாமம் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். இதை நீங்க பார்த்தீங்கன்னா 16, 64, 32ன்ற வேரியேஷன் 16 செகண்ட் பார்த்தீங்கன்னா பூரகம். அதே ரேச்சகம் இது கும்பகம் 64 செகண்ட். அப்புறம் ரேச்சகம் பார்த்தீங்கன்னா 24 செகண்ட். 1:4:2 16, 64, 32. இந்த வேரியேஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்க 80 பிராணாயாமம் பண்ணணும்னா கண்டினியூஸா பண்ணினீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும் 80 பண்றது. 4 வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல 4 முறை பண்ண சொல்லியிருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா 8 மணி, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4 மணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடிய காலம்பரம் பார்த்தீங்கன்னா 4 மணி. இப்போ இந்த வேரியேஷன்ல நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மணி நேரம்னு வச்சிங்கன்னா 12 மணி நேரம், 4 12 மணி நேரம் பிராணாயாமத்துக்கு மட்டுமே கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா 3 மாசத்துல உங்களுக்கு சமாதி சித்திக்கும் அப்படின்னு ஸ்மிருதிகள் சொல்கிறது. அப்ப அது தூக்கி ஓரமா வச்சிருங்க, இது நமக்கு இல்லை. 80 பிராணாயாமத்தை நம்ம பண்ண முடியாது. இப்ப அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் பாதத்துல சொல்லப்பட்ட அபியாச வைராகியாபியம் தன்னிரோதம். அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலையும் மோட்சத்தை சமாதியை அடைய முடியும்னு சொல்லிட்டு, என்ன அபியாசம்? ஓங்கார அபியாசம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிராணாயாம அபியாசம் அப்படின்னு 7 அபியாசங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 23ல இருந்து வரிசையா 7 சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு 2 சாதனங்கள் அங்கிருந்து எடுத்துக்க போறோம். முடிஞ்சா 3 கூட எடுக்கலாம், முடிஞ்சா 4 கூட எடுக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா 2 தான் எடுக்க போறோம். ஓங்கார அபியாசத்தை எடுக்க போறோம். கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராணாயாமத்தை ஸ்வீகாரம் பண்ண போறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம உத்தம அதிகாரியான்னு கேட்டீங்கன்னா இல்லை சாமி, இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சிரவணம் முடியல, மனனம் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுக்குள்ளார சமாதிக்கெல்லாம் போக முடியாது. அப்போ அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஓங்கார அபியாசத்தையும் நிதானமாக பண்ணிக்கிட்டே கூட பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தையும் நிதானமாக பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா,
அஷ்டாங்க யோகம் நம்மள மாதிரி மந்த அதிகாரிகளுக்கு அஷ்டாங்க யோகம் சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டாங்க யோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யமன், நியமம், ஆசனம், பிராணாயாமம் வந்துடும். இந்த பிராணாயாமம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்ததா இருக்கக்கூடிய பிரத்யாகாரத்தை கொடுக்கும். பிரத்யாகாரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா தமம். வேதாந்தத்துல நம்ம சொல்றோம்ல தமம், இந்திரிய நிகிரகம், பாகிய இந்திரிய நிகிரகம். கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணாயாமம் எதை பண்ணும் அப்படின்னா மனோநிகிரகத்தையும் கொடுக்கும். இதுல முக்திகோபனிஷத்து படியும் யோக வாசிஷ்டத்து படியும் ஸ்மிருதி கிரந்தங்கள் யோக கிரந்தங்கள் படியும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் 2 காரியத்தை பண்ணும். இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணும். கூடவே இந்திரியம் தானே வந்து உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் தானே மனசுக்கு எல்லாத்தையும் இன்புட் கொடுக்கறது. அப்ப இந்திரியம்ன்ற பைப்லைனை கட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் போகாது. அப்ப என்ன ஆகும்? மனசும் அடங்கிவிடும். அப்ப ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும் அப்படின்னா பிராணாயாமத்தை பண்ணணும் அப்படின்னா இந்திரிய நிகிரகமும் கிடைக்கும், அது மூலமா மனோ நிகிரகமும் கிடைக்கும். அப்போ இதை மனசுல வச்சுக்கணும். அப்ப நம்ம மந்த அதிகாரியா இருக்கிறதுனால இந்திரிய நிகிரகம் பூரணமா ஆகல, மனோ நிகிரகம் பூரணமா ஆகல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தை நம்ம அடாப்ட் பண்ண போறோம். கூட ஓங்கார தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓங்கார தியானம் ஏக்க தத்துவ அபியாசம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு சமாதி வரைக்கும் கொண்டுட்டு போற சாமர்த்தியம் ஓங்காரத்துக்கு இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் பிராணாயாமம் இந்த 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைன் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். அப்ப சிரவணம் மனனம் நல்லா பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தத்துவ விசாரம், அதுக்கப்புறம் வாசனாட்சயம், மனோ நிகிரகம், இந்திரிய நிகிரகம், இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ். அப்ப இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் வந்து பாத்தீங்கன்னா எதனால போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் பிராணாயாமத்தினால, சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா இதனால ஏக்க தத்துவ அபியாசத்தினால, இந்த வாசனா தியாகம்ன்றது எதனாலன்னு கேட்டீங்கன்னா தத்துவ விசாரத்தினால வாசனா தியாகம். அப்ப தத்துவ விசாரம் பண்றது எதுக்காகனா நம்ம மனசுக்குள்ளார இந்த ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாசனைகள் கண்ணுக்கு தெரியாம பிரசுப்த வாசனைகள் அப்படின்னு இருக்கு, அதை நாசம் பண்றது, மித்யாத்துவ நிச்சயம் பண்றதுக்காகத்தான் தத்துவ விசாரம். ஆயிடுச்சா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கிரமமா நமக்கு 49வது சூத்திரத்துல இன்னைக்கு பாட்டம் வருது. என்னன்னு பாத்துங்க. தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேதஹ பிராணாயாமஹ. தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேதஹ பிராணாயாமஹ. தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேதஹ பிராணாயாமஹ. தஸ்மின் சதி அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின சூத்திரத்தோட இதை எடுத்துக்கணும். பிராணாயாமத்துக்கு முந்தின அங்கம் எது அப்படின்னா ஆசனம். ஆசனம் சித்தமான நிலையில், தஸ்மின் சதின்றதுக்கு அர்த்தம் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சித்தமாயிடுச்சு அப்படின்னா. இப்ப வந்து நமக்கு வந்து என்னன்னா 3 மணி நேரம்லாம் பண்ண போறது இல்லை. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நான் பிராணாயாமம் பண்ண போறேன்னு வச்சுங்க. அப்ப 1/2 மணி நேரம் எனக்கு அசையாம உட்கார்றதுக்கான சித்தி இருக்கணும். இல்லைன்னா பிராணாயாமம் 1/2 மணி நேரம் பண்ண முடியாது, ஆடிக்கிட்டு உடம்பு ஆடிக்கிட்டுலாம் பண்ண முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1/2 மணி நேரம் ஆசனம் சித்தியா இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பிராணாயாமத்தை பண்ண முடியும். ஆசனம் சித்தமான நிலையில் என்ன பண்ண போறோம்? சுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்மூச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்வாசம் அப்படின்னா வெளிமூச்சு. சுவாசம்னா இன்ஹேல், அதுக்கப்புறம் பிரஸ்வாசம் அப்படின்னா எக்ஸேல். இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதி, இந்த 2தோட கதி இருக்கு. இன்ஹேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரகம்னு பேரு, எக்ஸேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேச்சகம்னு பேரு. பூரகம் ரேச்சகம். இந்த பூரகம் ரேச்சகம் இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா கதி விச்சேதா, இந்த 2த்துக்கும் உள்ள கதி, இந்த 2த்துக்கும் உள்ள கதி என்னது அப்படின்னா வெளியில போறது உள்ள வர, வெளில போகுது உள்ள வருது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் இது சதா நடந்துகிட்டே இருக்கு. இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் பண்றது எதுவோ
மூச்சு போறது மூச்சு வர்றதை வந்து பிரேக் பண்றது எதுவோ, நிறுத்துதல் எதுவோ, கதி அப்படின்னா போக்கு. அந்த போக்கு வரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச்சேதம் பண்றது, துண்டுபடுத்துறது எதுவோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம். ரொம்ப டைரக்ட் லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் சித்தமானவனுக்கு என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சுவாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி சுவாசம் உள் சுவாசம் இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் நேற்று நான் சொல்லியிருக்கேன். பிராணாயாமத்தோட லட்சியம் என்ன மறந்துட்டீங்களா? கேவல கும்பகம். ஆசனத்தோட 100 கணக்கான ஆசனங்கள் பண்றீங்கன்னா அதோட பர்பஸ் என்னது? ஒரு ஆசனத்துல உட்கார்றது. அதே மாதிரி பிராணாயாமத்தோட டார்கெட் எப்பவுமே வச்சுக்கணும். லட்சியம் எது அப்படின்னா சதுர்த்த கும்பகம் சொல்ல போறோம், இங்கேயே வரப்போகுது. அப்ப ஆனா மனசுல ஆரம்பத்திலே வச்சுக்கணும், பிராணாயாமத்தோட முக்கியமானது கேவல கும்பகம். கேவல கும்பகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம படிக்கிறோமே இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சு இன்ஹேல் ஆகுது, எக்ஸேல் ஆகுது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நின்று போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, உள்ளேயோ இல்லை வெளியிலையோ நின்று போச்சு அப்படின்னா இயல்பா நேச்சுரலா அதுக்கு பேர் கேவல கும்பகம்னு பேர். அப்ப கேவல கும்பகம் நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா மூச்சு உள்ளேயோ இல்லை மூச்சு வெளியிலையோ நின்றோம். அப்படி நிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேவல கும்பகம் பேரு. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு பிராக்டிஸ் பண்றோம். டார்கெட் வந்து கேவல கும்பகம். அந்த கேவல கும்பகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய இன்ஹேல் எக்ஸேலை வந்து நான் நினைச்ச மாதிரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். இதோட போக்கு இருக்கு பாத்தீங்களா, இன்ஹேல் எக்ஸேலோட போக்கு பூரகம் ரேச்சகத்தை கும்பகத்தை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தீர்க்க சூக்ஷ்மம்னு ஒன்று சொல்றோம். மூச்சை வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேலை வந்து லென்த் பண்ணி 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 பண்ணி, அதே மாதிரி எக்ஸேல் பண்றதை வந்து லென்த் பண்ணி 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 பண்ணி, அதுக்கப்புறம் கும்பகத்தையும் நல்லா லென்த் பண்ணி அபியாசம் பண்ணி ஒரு டைம்ல என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, பூரகம் ரேச்சகம் எதுவுமே இல்லாம வெறும் கும்பகத்திலேயே மனசு வந்து நிக்கிற மாதிரி பண்ண போறோம். இதனால என்ன சாமி லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்திரியங்களுக்கு பெட்ரோல் வந்து பிராணன். அப்போ பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களுக்கு வந்து அந்த சுவாச பிரசுவாசம் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா, அப்ப இந்திரியங்கள் என்ன ஆகும்னு போட்டுனா குவைட்டா இருக்கும், மனசும் ரொம்ப குவைட்டாயிடும். அப்ப நீங்க ஏகாகிர சித்தம் தாரண தியான சமாதி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐயோ சுவாமி, கேவல கும்பகம் நடக்கும்போது மூச்சு நின்று போச்சுன்னா செத்து போயிடுவோமே சாமி அப்படின்னா இல்ல. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 2 எடுத்துக்கணும். ஒன்று ஸ்தூல மூச்சின்னு ஒன்று, சூக்ஷ்ம மூச்சின்னு ஒன்று. சுவாசத்துல 2 வெரைட்டியா பிரிச்சுக்கணும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பாத்தீங்களா, புசு புசுன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடுறோம்ல. நல்ல ரிசீவர் ஏதாவது வச்சு பக்கத்துல மைக்க வச்சுட்டீங்க அப்படின்னா என்னன்னா புசு புசுன்னு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப அந்த சத்தம் கேட்கிற மாதிரி வர்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடந்துட்டு இருக்கிறது ஸ்தூல சுவாச பிரசுவாசம் நடந்துட்டு இருக்கு. நல்லா மூச்சை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இழுத்து, டாக்டர்கிட்ட போனா வந்து ஸ்டெத்தஸ் வச்சு அதானே சொல்லுவாருன்ட்டு, ஸ்டெத்தஸ் வச்சு நல்லா மூச்சை இழுங்க, நல்லா மூச்சை விடுங்க, புஸ் 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 புஸ்ன்னு போகும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம். அதே நேரத்துல இந்த பிராணாயாமத்தை பண்ண 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 வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சூக்ஷ்மமா மூச்சு ஆகும், தீர்க்கமாகும், 2 நடக்கும். அப்ப இந்த பிராணாயாமத்தோடது இப்ப நம்ம பிராக்டிஸ் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு பிராக்டிஸ் தான் நம்ம பண்ண போறோம். அப்ப பிராக்டிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு டைமர் வச்சுங்க. எப்பவுமே ஒரு டைமர் இருக்கணும். இந்த ஒரு டைமரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா 60 செகண்ட்ல எத்தனை வாட்டி இன்ஹேல் எக்ஸேல், ஒரு பூரணமா இன்ஹேல் பண்ணி ஒரு எக்ஸேல் பண்றதுக்கு பேரு ஒரு சுவாசம்னு பேரு. ஒரு நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாம் பண்றது 16, 15, 14, 12க்கு மேலதான் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது 12 இருந்து 15 நார்மலா பண்றது. இந்த சுவாசம் இப்ப நம்ம எடுக்க ஆரம்பிக்க போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து வச்சுங்க பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். இப்ப இன்னைக்கு என்ன பண்ணுங்க, கிளாஸ் முடிஞ்சோன்னு வந்து என்ன பண்ணுங்க, டைமரை வச்சுக்கிட்டு உங்க சுவாசம் என்னன்னு எழுதிக்கணும். டேட்டை போட்டு எழுதி வச்சுக்கங்க. எழுதி வச்சுக்கிட்டு பிராணாயாமத்தை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அடுத்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2
இது என்ன ஆயிடும் கேட்டினா அந்த சுவாசம் இன்ஹேல் எக்ஸல் ரவுண்ட் வந்து சுவாசம் கம்மியாயிடும். இது மாதிரியே கம்மியாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு இன்ஹேல் எக்ஸேலும் என்ன ஆகும், லென்த் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா தீர்க்கம்னு பேர். தீர்க்கம்னா நீண்டது. மூச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கின மூச்சா இருக்கும் போது எண்ணிக்கை அதிகமாகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாம அபியாசம் பண்ண நம்மளுடைய சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு பேர் தீர்க்கம்னு பேர். கூடவே இன்னொரு காரியம் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கை வச்சு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு வருதா, நல்லா மூச்சு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சுவாசம் இழுக்கிறது இது பண்ற சத்தம் வரும், நம்மளே அறிய முடியும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து சூக்ஷ்மமா ஆயிருக்கும் மூச்சு. அப்போ 2 காரியம் பண்றோம் இந்த பிராணாயாம அபியாசத்துல. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்கம், இன்னொன்று வந்து சூக்ஷ்மம். 2 காரியம் பண்றோம். அப்ப சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து 14, 13, 12, 10, 8, 7 அப்படின்னு வர ஆரம்பிக்கும். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா 2-3 சுவாசம் மட்டும்தான் ஒரு நிமிஷத்துக்கு நடக்குதோ அவன் யோகி. ஒவ்வொரு காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பாருங்க, சமயம் இருக்கும் போதெல்லாம் பாருங்க, நம்ம பிராணாயாமத்தை ரொம்ப டீட்டெயிலாக பண்ண போகிறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பாருங்க, டைமர் கையில் வச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வாக்கிங் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுவாசம் நடக்குதுன்னு பாருங்க. ஸ்கிப்பிங் பண்ணும் போதோ இல்லை வந்து ஜாக்கிங் பண்ணும் போதோ எவ்வளோ பிராணன் போகுதுன்னு பாருங்க. ஒரு வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கும் போது எவ்வளோன்னு பாருங்க. ஒரு மாடிப்படி ஏறும்போது எவ்வளோ பிராணன் போயிட்டு இருக்கு, எத்தனை மூச்சு சுவாசம் நடக்குதுன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் தனியாக நோட் போட்டுக்கிட்டே வாங்க. நல்லா பிராணாயாமத்தில் ஸ்கில்டு ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிராணன் வந்து அதிகமாக எங்கே செலவாகுது அப்படின்னு கேட்கும் போது யோக சாஸ்திரம் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்போக காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் 36 சுவாசம் போகுது அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த 36 சுவாசம் போகும்போது உங்களுடைய மூச்சு வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாக்குறீங்க. நீங்க எந்த அளவுக்கு தீர்க்கமாகவும் சூக்ஷ்மமாகவும் மூச்சு ஆகுமோ அந்த அளவுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா திருடப்படும். அதனால்தான் யமத்துக்குள்ளார வரும்போதே நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரம்மச்சரியம்னு ஒண்ணு வச்சோம் பாத்தீங்களா. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுவாசம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சம்போக காலத்துல. அதனால வந்து பிரம்மச்சரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா யோக சாஸ்திரங்கள் பிரிஸ்கிரைப் பண்ணு. அப்போ இந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா நம்ம பிராணாயாமம் பண்ண நம்மளுடைய டார்கெட், முதல் டார்கெட்டு சுவாசம், எத்தனை சுவாசம் நிமிஷத்துக்கு எடுக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பஞ்சு, இப்போ வந்து ஒரு பஞ்சு எடுத்துங்க, ஒரு காட்டன், இந்த மூக்குக்கு மேலே வந்து வச்சுட்டு மூச்சை சுவாசம் நார்மல் சுவாசம் எடுங்க. நடிக்கலாம் கூடாது, கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது. நார்மலா வந்து சுவாசம் பண்ணும்போது ஒரு பஞ்சை எடுத்து வச்சு பாருங்க. தெரியுமா, அசையிலையான்னு தெரிஞ்சுமா உங்களுக்கு? நல்லா அசையும், பறந்து போயிடும். இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்றீங்க, மூச்சை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அந்த இப்போ லென்த் பண்ணிக்கங்க. ஒரு இன்ச்சு டேப் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பாடம் எடுக்கிறேன்ல, பாடம் எடுக்கும் போது ஒரு காரியம் நடக்குது இல்ல, அப்ப ஸ்தூலமான காரியம் ரொம்ப ஃபோர்ஸா வேற பேசுறேன்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவாசம், என்னோட சுவாசம் கம்மியா இருக்கும், உங்களோட சுவாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், என்னோடது அதிகமா இருக்கும். இப்ப நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க, சிரவணம் தானே பண்றீங்க. அப்ப சிரவணம் பண்ணும்போது மூச்சை பாருங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க. மூக்குக்கு முன்னாடி வச்சு பாருங்க, காத்து எவ்வளவு தூரம் எக்ஸேல் பண்ணும்போது காத்து எவ்வளவு தூரம் வருது. எவ்வளவு தூரம் பாத்தீங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல உட்காரும் போதோ ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகோ நல்ல ஒரு 1/2 மணி நேரம் நல்ல ஜபம் பண்ணதுக்கு பிறகு எவ்வளவு சுவாசம் போகுதுன்னு லென்த் பாருங்க. இதெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் சூத்திரத்தை வருது, அதுக்காக நான் முன்னாடி சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கம்மியாகும். கம்மியாய் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சு வச்சிங்க அப்படின்னா அந்த பஞ்சு ஆடாத அளவுக்கு நமக்கு சுவாசம் போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சூக்ஷ்மம்னு பேரு. பிராணன் என்னது, ஒரு பஞ்சை எடுத்து வச்சிங்கன்னா இங்க எக்ஸேல் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போதும் உங்களுக்கு
அந்த பஞ்சு ஆடாம இருந்துச்சுன்னா உங்க சுவாசம் சூக்ஷ்ம சுவாசம் அப்படின்னு பேர். யோகிகளுக்கு இருக்கக்கூடிய சுவாசம் சூக்ஷ்மம். அப்ப சூக்ஷ்மம் ஆகுதுன்னா என்ன அப்படின்னா அந்த பஞ்சுக்கே தெரியாம இன்ஹேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இன்ஹேல் நடக்குது. சாஃப்டா இன்ஹேல் நடக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு 20-22 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பஞ்சு ஆடவே ஆடாது. அதுக்கு பேர் தான் உள்மூச்சு அப்படின்னு பேர். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தை பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தோடு சேர்ந்து தான் நான் பண்ண போகிறேன். இந்த உள்மூச்சு வெளிமூச்சுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கோம். கத்தின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த கத்தி பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற கத்தி வேற, உள்ளே இருக்கிற கத்தி வேற. சூக்ஷ்ம கத்தி அப்படின்னு பேர். அதுக்கு பேர். அந்த சூக்ஷ்ம கத்தி எப்போ உங்களுக்கு அறியப்படும் அப்படின்னா இந்த பஞ்சு ஆடாம அசையாம நீங்க இன்ஹேல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்ணை மூடிக்கிட்டு பண்ணினீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவா பண்ணும் போது தெரியும். மூச்சு பார்த்தீங்கன்னா ஊர்துவ கத்தியில போக ஆரம்பிச்சு மூச்சு உங்களுக்கு. அதான் ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது பிராணாயாமம். அந்த நான் 10 செகண்ட்ல போறதும் 20 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இன்ஹேல் பண்ணும் போது எக்ஸேல் பண்ணும் போது அது லென்த் ஆயிடுது. 2 காரியம் நடக்குது. லென்த் ஆகுது, அதே நேரத்தில் கூட என்ன நடக்குது, சூக்ஷ்மமா ஆகுது. அப்ப முதல்ல புரிஞ்சுக்கணும், பிராணாயாமத்தோட டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, தீர்க்க சூக்ஷ்மம். இதான் டார்கெட்டு. தீர்க்கம் கூட சூக்ஷ்மம். தீர்க்க சூக்ஷ்மம் தான் பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தோட முதல் டார்கெட். 2வது டார்கெட், லாஸ்ட் டார்கெட் எது பிராணாயாமத்தோடது, கேவல கும்பகம். இதான் டார்கெட். இந்த 2 மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், முதல் டார்கெட் தீர்க்க சூக்ஷ்மத்துக்கு போறோம். இந்த தீர்க்க சூக்ஷ்மத்துல பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்துல உள்ள டக்குன்னு நுழைஞ்சிடலாமா சாமி அப்படின்னா நுழைய முடியாது. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, பாடி அசைஞ்சா மூச்சு அசையும், மனசு அசையும். பிராணாயாமம் பண்ணும்போது பாடி அசையக்கூடாது. ஏன் அப்படின்னா நாடிகள்ல எங்கேயாவது போய் பிராணன் என்ன ஆயிடும், தங்கிடும், லாக் ஆயிடும். நாடிகள் பார்த்தீங்கன்னா 72,000 நாடிகள்ல எங்கேயாவது ஒரு நாடியில போய் பிராணன் தங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு தேகத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணும்போது எது அசையணும் அப்படின்னா இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, மூச்சை பிடிக்கணும்ல, இது மட்டும்தான் அசையணும். மீதி உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்டவத்து வெறும் மரக்கட்டை மாதிரி வச்சுக்கிட்டு அசையாம இருந்துக்கிட்டு பண்ணணும். அப்ப அசையாம இருக்கிறதுக்கு பேர் தான் நீங்க சூத்திரத்துல சொல்லுது தஸ்மின் சதி. தஸ்மின் சத்தின்னு அர்த்தம் ஆசனம் ஜெயமான நிலையில. ஆசனம் என்ன பார்த்துருக்கோம், லட்சணம் ஸ்திர சுகமாசனம். ஸ்திரனா என்ன அர்த்தம், அச்சலம். எது மாதிரி, கொக்கு மாதிரி, பர்வதம் மாதிரி. அச்சலத்துவம் சாபேக்ஷிய சூத்திரம், பிரம்மசூத்திரம் பார்த்திருந்தேன். அச்சலம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது. அச்சலத்தை சார்ந்ததா உபாசனை நடக்குது. அப்போ உடம்பு பார்த்தீங்கன்னா அசையாம வச்சுக்கிட்ட நிலையில, அது சித்தமான நிலையில சுவாச பிரஸ்வாசையோர் கதி விச்சேதக. சுவாசம்னு சொல்லக்கூடிய இன்ஹேலையும் பிரஸ்வாசம் சொல்லக்கூடிய எக்ஸேலையும் நம்ம என்ன பண்ண போறோம், பிரேக் பண்ண போறோம். இமீடியட்டா நடக்குமா சுவாமி, நடக்காது. அதுக்கு ஒரு பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிராக்டிஸ் பண்ண போறோம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணக்கூடிய பிராக்டிஸ்க்கு பேரு பிராண ஆயாமகன்னு பேரு. பிராண ஆயாமக. ஆயாமகன்றதுக்கு அர்த்தம் எக்ஸசைஸ். பிராண ஆயாமகன்றதுக்கு அர்த்தம் பிராண பயிற்சி. ஆயாமம்னா பிராக்டிஸ், எக்ஸசைஸ்க்கு பேர். பிராண ஆயாமக இது பிராணாயாமக. புரியுதா? சரி, முதல் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன பிராணாயாமத்துக்கு போக மாட்டோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு நம்ம பண்ண போறோம். முதல் ஸ்டெப் நாடி சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தை பிராக்டிஸ் பண்ண போறோம். பிரைமரி. இந்த நாடி சுத்தின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நாடின்னு சொல்றீங்களே சுவாமி,
ஆமா, நாடின்னு சொல்றோம்ல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடிகள் சொல்லும் போது கட்டோபனிஷத்துல 6வது வள்ளி 16வது மந்திரம் பக்கத்துல போட்டுங்க. 6வது வள்ளி கட்டோபனிஷத்துல 6வது வள்ளி 16வது மந்திரத்துல சொல்லுது, சதம் சைகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்தானாம் அபிநிஸ்ருதைகா தயோர்ஊர்த்வமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உத்க்ரமணே பவந்தி. ஆக்சுவலா வெளியில பிராணாயாமம் நிறைய பேர் சொல்லித்தராங்க. ஆக்சுவலா வைதிக பிராணாயாமம் எதுக்காக அப்படின்றது நம்ம இப்ப நடக்கிறோம்ல, இதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற வெளியில வந்து இந்த இது இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு உபனிஷத்து படிக்கல, எல்லாமே யோகமா படிச்சுக்காங்க, நிறைய நல்லா பண்றாங்க எல்லாம் சரி. அந்த ஃபுல் விஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரணும், அதுதான் முக்கியமானது. இந்த பிராணாயாமத்தோட பிரதானம், நீங்களும் நானும் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு தானே நான் இது சொல்லித்தரேன். இப்ப வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிராணாயாமத்தோட ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னது? இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம். அது டார்கெட் இல்லை. ஒருவேளை நமக்கு வந்து இங்கேயே ஜீவன் முக்தி அடைய முடியலன்னா, பிளான் ஏ முடியலன்னா பிளான் பின்னு நான் வந்து கீதா படிக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ பிராணாயாம அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கவனை வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இங்கேயே ஜீவன் முக்தி அடையல, தத்துவ விசாரம் பண்ணி அப்படின்னா பிளான் பிக்கு டக்குன்னு கையில் எடுத்துக்கலாம். ஸ்டெப்னி டக்குன்னு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வண்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டியை கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ கிரமமுக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இறக்குற காலத்துல கிரமமுக்தி சம்பவிக்குது அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அந்த சுஷும்னா நாடி வழியா பிராணனை மேல ஏற்றி வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போறதுதான் கிரமமுக்தி அப்படின்னு 8வது சாப்டர் பகவத்கீதையிலையும் சொல்லுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல 6வது வள்ளியில 16, 17 பார்க்கணும். 15, 16, 17 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரமமுக்தியை பத்தி சொல்லுது. அப்போ சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிருதயத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாடி வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது. என்ன சுவாமி நாடி? எத்தனை நாடி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா 72 கோடியே 72 லட்சத்து 72,000 10,210. என்ன சொல்றேன்? 72,000 வராது, 72 கோடியே 72 லட்சத்து 10,210 நாடிகள். நான் ஸ்டாலின், முக ஸ்டாலின் மாதிரி கணக்கு சொல்ற மாதிரி. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை நாடிகள் இருக்கு. இதுல பிரதான நாடிகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 72,000 நாடிகள் பிரதான நாடிகள் இந்த சரீரத்தில். அதுதான் சொல்லுவாங்க, நிறைய யோக சாஸ்திர புஸ்தகங்கள் என்ன இருக்கும்? 72,000 நாடின்னு இருக்கும். பிரஷ்னோபனிஷத்துல தான் 72 கோடியே 72 லட்சத்து 10,210 நாடிகள் அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்து சொல்ற கணக்கு. ஆனா நீங்க யோக சாஸ்திர புக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய சொல்லித்தர மட்டும் பாத்தீங்கன்னா 72,000 நாடிகள் மட்டும் நிப்பாட்டிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிரதான நாடிகள் 72,000. அந்த பிரதான நாடிகள்ல எது முக்கியமானது அப்படின்னா 101 நாடிகள் பிரதானம். அந்த 101 நாடிகள்ல எவ்வளவு பிரதானம் அப்படின்னா 3 நாடிகள் தான் பிரதானம். இடா பிங்களா சுஷும்னா. இந்த இடா பிங்களா சுஷும்னாவை பத்தி தான் இங்க பேசுது. சதம் சைகா ஹிருதயஸ்ய நாடியஹ. இந்த சதம் சைக்கான 101 நாடிகள் ஹிருதயத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி செல்கின்றன. அந்த 101 நாடிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாசாம் மூர்தானம் அபிநிஸ்ருதைகா. ஒரே ஒரு நாடி என்ன பண்ணுதுன்னா சுஷும்னா நாடி இந்த பிரம்மரந்தரம் வழியா வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்பி செல்கின்றது. பிரம்மரந்தரம் வழியா வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்பி செல்கின்றது ஒரே ஒரு நாடி. அதுக்கு பேர் என்ன பேரு? சுஷும்னா நாடி. அப்ப அந்த சுஷும்னா நாடின்றது ரொம்ப அத்தியந்த சூக்ஷ்மமான நாடி. தயோர் ஊர்துவம் ஆயன்னு. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா எவன் கிளம்பி போறானோ மரண காலத்துல எவனுடைய பிராணன் கிளம்பி போகுதோ அமிர்தத்துவமேத்தி, அவன் அமிர்தத்தன்மையை கிரமமுக்தியை அடைகின்றான். பிரம்மலோகத்துக்கு போறான். கைலாயம் வைகுண்டம் மாதிரி பிரம்மலோகத்துக்கு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் அடைகின்றான். விஸ்வங் அன்யா உத்கிரமணே பவந்தி. மற்ற நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா நானாவிதமான நாடிகள் அவங்களோட கர்மப்பலனை அனுபவிக்கிறதுக்காக வேற வேற யோனிகளை கொண்டு அடைய செய்கின்றன அப்படின்னு மந்திரம் சொல்லுது. கட்டோபனிஷத்துல 6வது வள்ளி 16வது மந்திரம்.
அப்ப நாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நாடி வந்து பாத்தீங்கன்னா மேல போகுது. அந்த ஒரு நாடி வந்து பாத்தீங்கன்னா சகசிராரம் வழியா, பிரம்மரந்திரம் வழியா, பிரம்மலோகம் வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகும். 3 நாடியில எத்தனை நாடி அப்படின்னா, ஒன்னு இடா, இன்னொன்னு பிங்களா. இதையும் நல்லா எழுதி வச்சுங்க. நிறைய பேருக்கு என்னன்னா இடா நாடி பிங்களா நாடி என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகும். இடா இடதுன்னு எடுத்துங்க, அவ்வளவுதான். இடா இடது, லெஃப்ட். இடான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட். பிங்களான்றது வந்து ரைட் நாசில்ல இருக்கிறது. இடான்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இடானா இடது, எப்பவுமே தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இடா இடது. இடானா லெஃப்ட் சைடு நாசில் வழியா வெளியில வர்றது இடா நாடி. பிங்களான்றது ரைட் சைட்ல இருக்கிற நாடிக்கு பேரு பிங்களா. இது கன்ஃபியூஸ் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும், அதனால தான் நான் சொல்றேன். இடா பிங்களா. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூக்கோட நடுவுல அந்த புருவமத்தி வழியா போறதுதான் சுஷும்னா. நம்ம பிராணாயாமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல வாயுன்றது வந்து இடா பிங்களா வழியா போறது ஸ்தூலம். இப்ப நமக்கு போயிட்டு இருக்கிறது ஸ்தூலம். சுவாசம் வந்து நம்ம ஸ்தூல சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் சூக்ஷ்ம சுவாசம் ஆகல. எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாசம் சூக்ஷ்மம் ஆகுதோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாடி வந்து பாத்தீங்கன்னா சுஷும்னா நாடி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப யாரா இருந்தாலும் கிரமமுக்தியை அடையணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க சுஷும்னா நாடிய அடையணும். சுஷும்னா நாடிக்கு போகணும்னா சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா, தீர்க்க சூக்ஷ்மமா ஆகணும். இப்ப பிராணாயாமம் பண்ணலாமா வேணாமான்னு யாராவது கேட்டாங்கன்னா, வேதாந்தியா இருந்தாங்கன்னா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகத்துக்கு பண்ணியாகணும். அதே வந்து சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி அடையணும் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மத்தை பிராணாயாமத்தை பண்ணி தீர்க்க சூக்ஷ்மத்தை அடையணும். இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நாடியில இடா பிங்களா, இடானா லெஃப்ட் ரைட், இந்த 2. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிங்களான்றது வந்து சூரிய நாடி, இடான்றது வந்து சந்திர நாடி. இடான்றது சந்திர நாடி, பிங்களான்றது வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாடி. இதையும் எழுதி வச்சுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எது சாமி இடா, எது சாமி பிங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டே இருப்பாங்க. நான் சின்ன வயசுலயே வந்து என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கிறது. இடா இடது, இடா இடது, சிம்பிள். மீதி பிங்களாவாயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தட்சிணி அக்ஷ புருஷன் எப்பவுமே வந்து ரைட் சைட்ல இருக்க கண்ணில் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா படுறான். ஒரு உபாசனா இருக்கு, தட்சிணி அக்ஷ புருஷன் அப்படின்னு ஒரு உபாசனா, கிரமமுக்திக்கான உபாசனா, விராட் உபாசனா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரைட் சைடு கண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன். அப்ப ரைட் சைட்ல இருக்கக்கூடிய மூக்கு சூரிய நாடி. சிம்பிள். சூரிய நாடி ரைட்டு, சந்திர நாடி வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட். சூரிய நாடிக்கு பேரு என்னது பிங்களா, சந்திர நாடிக்கு பேரு இடா அப்படின்னு பேர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், சுவாசம் இப்ப நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு போயிட்டு இருக்கும். இப்போ மூச்சு வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இன்ஹேல் எக்ஸேல் 2த்துலயும் நடக்காது, பிரதானமா இருக்காது. ஒண்ணுத்துல பிரதானம் இருக்கும், ஒண்ணுத்துல கவுனமா இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும், ஒண்ணுதான் பிரதானமா இருக்கும். மூச்சு வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒண்ணுத்து ஆஃப் தான் நடக்கும், ஒண்ணுத்துல ஃபுல் நடக்கும். இந்த ஆஃப் ஃபுல் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 90 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. 90 நிமிஷம்னா என்னது, 1.5 மணி நேரமா? 90 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகும், சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக சூரிய நாடி காரியம் பண்ண ஆரம்பிச்சிடும். சந்திர நாடி போயிட்டு இருந்தாலும் கூட சாப்பிட்ட உடனேயே டைஜஷன் கர்மத்துக்காக சூரிய நாடி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து உட்கார்ந்து வந்து காலங்காத்தால வந்து பாத்தீங்கன்னா பாடி சில்லுன்னு இருக்கு அப்படின்னா அப்ப சந்திர நாடி போயிட்டு இருக்கும். ஜபம் பண்ணும் போதும் ரொம்ப சாஃப்டா இப்ப பாடம் கேட்டுட்டு இருக்கும் போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திர நாடி போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பித்தம், உங்க எல்லாத்துக்கும் இப்ப பித்த நாடி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சாச்சு, வெயில் காலம் வேற. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கோம், சூரிய நாடி தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய நாடி சந்திர நாடி 2த்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னா ஆக்குறது தான் சுசும்னா நாடியில பிராணனை போறதுன்னு அர்த்தம்.
இப்ப சூரிய நாடி சந்திர நாடியை நம்ம என்ன பண்ண போறோம்? சமப்படுத்த போறோம். சமயோகத்துக்கு பேர் தான் பிராணாயாமம். என்னது? சமயோகம். சமயோகத்துக்கு பேர் தான் பிராணாயாமம். சமப்படுத்துதலுக்கு பேர் தான் பிராணாயாமம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். சமப்படுத்துதல் எதுவோ அதுக்கு பெயர் பிராணாயாமம். அப்போ அந்த சமப்படுத்துறது பாத்தீங்க அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா மெதுவா பண்ண போறோம். இதுல முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் நம்ம? முதல் ஸ்டெப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா நாடி சோதனம் பண்ண போறோம். நாடிய சுத்திகரணம் பண்றது. இடா பிங்களா இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா பியூரிஃபை பண்ணதுக்கு பிறகுதான் பிராணாயாமத்துல ஈடுபட போறோம். இந்த சுத்திப்படுத்துறதுன்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, ரொம்ப கிளியரா எடுத்துங்க. கும்பகம் இல்லாத பிராணாயாமத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா நாடி சோதனம். எழுதிங்க, நிறைய பேருக்கு இதே தெரியாது. கும்பக ரகித ரேச்சக பூரக பிராணாயாமோ நாடி சோதனஹா. நாடி சோதனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, கும்பகம் இல்லாமல் பூரகரேச்சகத்தை மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா பூரகரேச்சகம் மட்டும் இருந்துச்சுன்னா அது நாடி சோதன பிராணாயாமம். நிறைய பேர் இப்ப கத்துக்கிட்டீங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் அவங்கவுங்க கும்பகத்தோட சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. எங்க ஆச்சரியெல்லாம் முதல்ல சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கும்பகம் பண்ணக்கூடாது, கும்பகம் முதல்ல பண்ணவே கூடாது. கும்பகம் சேர்த்துட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா 3 சேர்ந்த பிராணாயாமம் ஆகும். சகித பிராணாயாமம்னு பேர். அதுக்கு பேரு சகித பிராணாயாமம். 3 சேர்த்தா என்னது? சகித பிராணாயாமம். கும்பகம், ரேச்சகம், பூரகம் இந்த 3 இருந்தா அதுக்கு பேரு சகித பிராணாயாமம். கும்பகம் விட்டுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா நாடி சோதன பிராணாயாமம். நாடி சோதனம் அப்படின்னு பேர். சோதனம்னா என்னது? சுத்தி. நாடி சோதனம்னா நாடி சுத்தி பிராணாயாமம். இதுல பாத்தீங்கன்னா சுவாமி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? முத்திரை பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான முத்திரை இருக்கு. 2 முத்திரைகளை பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துல நம்ம பயன்படுத்த போறோம். 2 முத்திரை மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பேரு? மிருகமுத்ரா. இதுக்கு பேர் என்ன பேரு? மான். நீங்க நிழல்ல காட்டினீங்க அப்படின்னா இதுல காட்டினீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்துல காட்டினீங்கன்னா மான் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இப்படி வச்சீங்கன்னா போதும், மான் தெரியும் உங்களுக்கு. இப்ப என்னோட இதுல பாருங்க, கரெக்டா மான் தெரியுது. மான் மாதிரியே இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேரு? மிருகமுத்ரான்னு பேரு. இந்த சுண்டு விரலை விட்டுறணும், மற்ற 2 விரலை மடக்கணும், கட்டை விரலும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற விரலும் நீண்டு இருக்கணும். இதுக்கு பேரு மிருகமுத்ரான்னு பேர். இதுல தான் மூக்கு, கட்டை விரல ஒரு மூக்கை பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த 2 விரலால பக்கத்துல இருக்கிற லெஃப்ட பிடிக்கிறோம். இந்த மிருகமுத்திரைய வச்சும் என்ன பண்ணலாம்? பிராணாயாமம் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாசிகாகிர முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கும். என்ன பேரு? நாசிகாகிர முத்ரா. இதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை தான் எங்களுக்குலாம் ஆரம்பத்துல பிராக்டிஸ் பண்ணுவாங்க, சுவாமி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா நாசிகாகிர முத்ரா. அதாவது கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிறத 2 மடக்கிறது. மிருகமுத்ராய்க்கு இதுக்கு பக்கத்துல இருக்கிறத மடக்கிறது. சுண்டு விரலுக்கு பக்கத்துல இருக்க 2 விரலை மடக்குனீங்கன்னா மிருகமுத்ரா. அதை விட்டுட்டு கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிறத 2 மடக்குனீங்கன்னா நாசிகாகிர முத்ரா. முதல்ல ஆரம்பிக்கும் போது நாடி சோதனை பயிற்சிகள் எல்லாம் பண்ணும்போது பிரைமரி கிளாஸ் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த முத்திரை, நாசிகாகிர முத்திரையை பயன்படுத்துங்கள். மூக்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படிதான். அதே மாதிரி நிறைய பேர் நான் பாக்குறேன், பிராணாயாமம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு அழுத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஹோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா தான் மூக்குக்குள்ளார இருக்கிற சுவாச ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா துவாரம் ரொம்ப சின்னது. எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்த லாக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லைட்டா இதை பிரஸ் பண்ணாவே பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். அந்த இடத்த வச்சுங்க. இங்க மூக்க பாத்தீங்கன்னா இதை இப்படி பிடிக்காதீங்க, இப்படி பிடிக்கிறது இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாக் பண்ண முடியும். உள்ள ஒரு லைட்டா ஒரு புஷ் பண்ணீங்கன்னாவே அந்த லாக் ஆயிடும். அப்போ இந்த நாசிகாகிர முத்திரையை வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலோட நுனியில பண்ணாவே போதும்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை. அடிச்சா நாசிக்காகிற முத்திரையில பண்ண போறோம். பிராணாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடி சோதனம் எவ்வளவு நாள் சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மாச காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாடி சோதனம் சொல்லப்பட்டிருக்கு. 3 காலம், மினிமம் 3 காலம், 3 மாசம் நாடி சோதனம் பண்ணணும். நாடி சோதனம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே அளவு, எந்த அளவு இன்ஹேல் பண்றோமோ அதே அளவு எக்ஸ்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ற அளவு தான். இப்போ நான் வந்து ஒரு 12 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்றேன் அப்படின்னா அதே 12 செகண்ட் இமீடியட்டா அடுத்த க்ஷணம், ஒரு க்ஷணம் கூட உள்ள நிப்பாட்டாம 12 க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் 12 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸேல் பண்ணணும். திரும்ப எந்த நாசில்ல வந்து எக்ஸேல் பண்ணணும் அதே நாசில்ல வந்து இன்ஹேல் பண்ணணும், ஆப்போசிட்ல எக்ஸேல் பண்ணணும். அப்ப இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இப்படி போயிட்டே தான் இருக்கும். கும்பகம் வரவே வராது இதுல. ஆயிடுச்சா? இப்ப கேள்வி வருது, சுவாமி எங்க இருந்து ஆரம்பிக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகி யாக்ஞவல்க்ய சங்கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் வந்து ஒரு நியமம் கொடுத்திருக்கு. பூரணாதி ரேச்சனாந்தஹ பிராணாயாமஸ்து வைதிகஹ. பூரணாதி ரேச்சனாந்தஹ, பூரணம் பண்ணி ரேச்சகம் பண்றது. பூரகத்துல ஆரம்பிச்சு ரேச்சகத்துல முடிச்சிங்க அப்படின்னா அது அந்த பிராணாயாமத்துக்கு பேரு வைதிக பிராணாயாமம் அப்படின்னு பேரு. பூரணாதிரேச்சனாந்தஹ பிராணாயாமஸ்து வைதிகஹ. ரேச்சனாதி பூரணாந்தஹ பிராணாயாமஸ்து தாந்திரிகஹ. தாந்திரிகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாந்திரிகத்துல சொல்லக்கூடியது ரேச்சகத்துல ஆரம்பிச்சு பூரகத்துல முடிஞ்சது அப்படின்னா, ரேச்சகத்துல ஆரம்பிச்சு பூரகத்துல முடிஞ்சதுன்னா அது தாந்திரிக மெத்தடு அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம எதை சுவாமி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா வைதிகத்தை ஃபாலோ பண்றோம். அப்ப வைதிகத்தை ஃபாலோ பண்ணும் போது நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே பூரகம் முதல்ல, அதுக்கப்புறம்தான் ரேச்சகம். சரி, அப்போ நிர்ணயம் பண்ணியாச்சு. நாசிகாகிர முத்ரா எப்படி இருக்கணும்? பாடி நல்லா நிமிர்ந்து நிக்கணும். என்ன இருக்கணும்? தலை நேரா இருக்கணும், கழுத்து நேரா இருக்கணும், பாடி நல்லா நேரா இருக்கணும். சம சிர என்னது காய சிரோக்ரீவம், சம காய சிரோக்ரீவம் கீதாலன்னு சொல்லியிருக்கு. சமமா வந்து பாத்தீங்கன்னா கழுத்து தலை உடம்பு இந்த மூணுத்தையும் நேரா வச்சுக்கிட்டு ஒரு கையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், நம்மளுடைய ஆசனம் என்ன இருக்கணும், சுகாசனமோ இல்ல பத்மாசனமோ ஸ்வஸ்திகாசனமோ வீராசனமோ ஏதாவது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆசனத்துல வந்து வச்சுக்கிட்டு ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆயிடும். ஆயிடுச்சா? சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டர்லயும் அது மாதிரி உட்கார்ந்துருப்பார். கரெக்டா ஒரு கால் கீழே இருக்கும், ஒரு காலை தூக்கி மேல போட்டீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள். அப்புறம் இந்த லெஃப்ட் கையை எடுத்து என்ன பண்றீங்க, யோக முத்ரான்னு பேரு, சின்முத்ரான்னு பேரு. ஞானத்துக்கு சின்முத்ரா, அதே நேரத்துல இதுக்கு வந்து யோகத்துக்கெல்லாம் யோக முத்ரா. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த முழங்காலுக்கு மேல வச்சுக்கிட்டு பாடியை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாடி கொண்டு வரணும். நெஞ்சு வந்து ஃப்ரண்ட்ல வரணும். இந்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா தளர்ந்து கீழே இறங்கி இருக்கணும். இப்படி இறங்கி இருந்துகிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நாடி சோதனம் ஆரம்பிக்க போறோம். முதல்ல எத்தனைனா 12 12 12 12 12 12 பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நான் என்ன பண்றேன், 12 ஓங்காரத்தை சொல்றேன். 12 ஓங்காரம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது என்ன சுவாமி என்னால 12 ஓங்காரம் பண்ண முடியல சுவாமி,
அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஓம் 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 அப்படிலாம் இல்லை. ஓம் 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 ஓம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஓங்காரம் பண்ணலாம், இல்லைன்னா 10 ஓங்காரம் பண்ணலாம், இல்லைன்னா 8 ஓங்காரம் பண்ணுங்க. அப்போ உங்களோட சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன் ஓம் 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 ஓம். அடுத்தது ஓம் 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 ஓம். திரும்ப இன்ஹேல். அப்போ எக்ஸேல் பண்ண இடத்துலயே திரும்ப என்ன பண்ணுவீங்க, இன்ஹேல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓம் 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 ஓம். நீங்க எப்படி ஓம்காரம் சொல்றீங்களோ, இன்ஹேல் என்ன எப்படி ஓம்காரம் சொல்றீங்களோ அதே மாதிரி தான் நீங்க எக்ஸேலே பண்ண, டிஃபரன்ஸ் வரக்கூடாது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓமை வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் வைக்காம ஓம் விட்டுட்டு டைமரை எதிர்க்க வச்சுருந்தீங்கன்னா 12 செகண்டு டைமரை பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 48, 60 இது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஓங்காரத்தில் கவனம் வந்து எண்றதுல கவனம் கொடுக்காம என் கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைமரை ஆன் பண்ணிடுவேன். டைமரை ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக நமக்கு தெரியும், டியூன் ஆகிடும். இவ்வளோ தூரம் வரும்போது மூச்சோட இதுலேயே தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா 12 ஆயிருக்குன்னு பார்த்தா கரெக்டாக வந்து 11 இருக்கும், 12. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 12. அப்போ இன்ஹேல் எக்ஸேல் வந்து பார்த்தீங்கன்னா 12 பண்ணுறேன். 12 16. அதுக்கப்புறம் 16 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நாடி சோதனத்தை அதுக்கு பண்ணவே வேண்டாம். நாடி சோதனம் 16 நிப்பாட்டு. ஒரு 3 மாத காலம் 3 வேளை காலையில் சாயந்தரம் மத்தியானம். இப்போ சாப்பிட போறீங்கல்ல, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 15-20 நிமிஷம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. காலையிலையும் சாயந்தரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா பாடி குளிர்ந்திருக்கும். இது நடக்கும். இதுவா 3 காலம் வந்து பார்த்தீங்கன்னா 80 பண்ணலாம். 80 பண்ணால் ரொம்ப குயிக்காக நடக்கும். நாடி சோதனத்துக்கு வந்து 80 பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்னால் முடியாது சாமினா 20 பண்ணுங்க போதும். எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்கிறது 80 சொல்கிறது இல்லை, நல்ல வேற வேலையே இல்லை. இப்போ நாங்கள் வந்து நிதித்தியாசனத்துக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாடத்தை முடிச்சோன்னே உட்காந்து வெறும் ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்க போகிறேன். நிர்வாண சட்கம் மாதிரியான நிதித்தியாசன கிரந்தம் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அபியாசம் பண்ணுறோன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக 2-3 மாதம் பண்ணுறோம் அப்படின்னா முதல் 3 மாதம் 80 பிராணாயாமத்தை 3 வேலை பண்ணுறது. 3 மாதம் பண்ணோன்னு வச்சுங்களேன், மனசு நல்லா நாடி சுத்தி ஆகிடும். அப்புறம் கும்பகத்தை உள்ளே கொண்டு வரோம்னு வச்சுங்க. ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனசு இந்த பிராணன் வந்து நல்ல முறையில் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஓங்காரத்திலேயே மனசை வந்து பார்த்தீங்கன்னா தாரண தியான சமாதி ஓங்காரத்திலேயே பண்ண முடியும். இதுதான் மெத்தட். அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்பித்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மெதுவாக 15 பண்ணுங்க. அப்புறம் 20 பண்ணுங்க. எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு 20 பிராணாயாமம் வந்து பண்ணீங்கன்னா நாடி சோதனம் பரிபூர்ணமாக ஆயிடும். 3 மாசத்துல ஆகும். இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பேதி சந்திர பேதின்னு 2 விதமான பிராணாயாமங்கள் இருக்கு. சூரிய பேதி நாடி சோதனம் பண்ணிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பேதி பிராணாயாமம், சூரிய நாடியில மட்டும் பண்ணக்கூடிய பிராணாயாமம். என்னது அப்படின்னா எந்த எக்ஸேல் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன்ல இன்ஹேல் பண்றது. இடது நாசில் இருக்குல்ல, லெஃப்ட் சைட். லெஃப்டில் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, ரைட்டில் விட்டுக்கிட்டே இருக்கிறது, வேற இந்த இதில் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது. உங்களுக்கு பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல டைஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியில் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், சந்திரனில் இழுத்து சூரியன்லையே விட்டுக்கிட்டு இருக்கிறது. சந்திரனில் இழுக்கணும், சூரிய நாடியிலேயே இடால எடுத்து பிங்களாலேயே விடணும். லெஃப்ட் நாசில்ல இழுத்துக்கிட்டே இருக்கணும், அப்புறம் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்களாலேயே விடணும்.
அது மாதிரி விட்டீங்க அப்படின்னா ஹோல்டு இல்லை, இதுலேயும் ஹோல்டு இல்லை, ஹோல்டு பண்ணாமல் விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதை மட்டும் பிரயோகம் பண்ணுற சாதுக்கள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகா சாதுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாத்து சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது. அந்த நாத்து சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவரோடது நம்ம இந்த பாபா, நம்ம பதஞ்சலி பாபா, இவர் யாரு, பாபா ராம்தேவ். பாபா ராம்தேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட குருநாதர்கள்லாம் பெரிய யோகிகள். அவங்களாம் வந்து நாத் சம்பிரதாயத்தில் வர்றவங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறவங்க. நாத் சம்பிரதாயம் ஒன்று, இவங்களோடது ரெண்டும் ஒன்று, ஒரே மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இன்ஹேல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நாடியில் இன்ஹேல் பண்ணி சூரிய நாடியில் எக்ஸேல் பண்ணுறதை மட்டும் ஒரு 20-30 வாட்டி பண்ணி பாருங்க, தெரியும் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. இதுக்கு பேர் என்ன பேர்? சூரிய பேதி பிராணாயாமம். இதுக்கப்புறம் சந்திர பேதி அப்படின்றது என்ன அர்த்தம்னா ரைட்ல மட்டும் இன்ஹேல் பண்றது. இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரவுண்டு 20 ரவுண்டு பார்த்தீங்கன்னா சூரிய பேதி பண்ணீங்கன்னா பாடி ஹீட் ஆகும். சந்திர பேதி பண்ணீங்க அப்படின்னா பாடி கூல் ஆகும். இதுதான் இது. சந்திர பேதி சூரிய பேதிக்கு என்ன வித்தியாசம்னா சந்திர பேதி பண்ணினீங்கன்னா பாடி கூல் ஆகும், சூரிய பேதி பண்ணீங்கன்னா பாடி ஹீட் ஆகும். சூரிய பேதி பண்ணீங்க அப்படின்னா டைஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும். உங்களோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோவாக இருக்கட்டும் எல்லாம் நல்ல முறையில் ஆகும். அதே நேரத்தில் சந்திரபேதி பண்ணீங்க அப்படின்னா நான் மனசு ரொம்ப ஸ்திரமாகும். இப்போ நானும் அதிகமாக பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கஃபம்லாம் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. ஏன் பண்ணுறேன் அப்படின்னா என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு சாந்தமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்திலேருந்தே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரபேதியை தான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாந்திகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, சூரிய பேதியை பண்ணலாம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கு தான் நம்ம முக்கியமாக வந்து பிராணாயாமத்தை எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா ஜபத்துக்கும் தியானத்துக்கும் பிரயோகப்படுத்துறதுக்காக தான் பிராணாயாமத்தை பண்ணிட்டு பண்ணுறோம். அப்போ அதனால நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பேதியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த சந்திரபேதி பண்ண 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 மனசு என்ன ஆகும், மனசோ தேவதா சந்திரமா ரொம்ப குவைட்டா உங்களுக்கு அப்படியே அனுகூலமா அப்படியே அடங்கி கிடக்கும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 பிராணாயாமத்தை தனித்தனியா இதுலயும் கும்பகம் இல்லாம பண்றது முதல்ல 16-16 20-20 அப்படின்னு வச்சுக்கிட்டு பண்றது உங்களுக்கு. ரைட்ஸா? இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிக்க போறோம் நாடி சோதன பிராணாயாமம். என்ன பண்ண போறோம் நாடி சோதனத்துக்கு? நாசிகாகிர முத்ரா, நிமிர்ந்து உட்காருங்க. நாசிகாகிர முத்ரா. மொத்தம் என்ன பண்ண போறீங்க, 12 ஓம்காரம் இன்ஹேல். எங்க இழுக்க போறோம், வைதிகம் லெஃப்ட்ல ஆரம்பிக்கும் இன்ஹேல் பண்றது, ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல் பண்றது. திரும்ப அதே ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணத்துல திரும்பவும் ஒரு கேப், ஒரே ஒரு க்ஷணம் விட்டு திரும்ப அதுலேயே இன்ஹேல் பண்ணுறது 12 செகண்ட். அப்புறம் லெஃப்டில் வந்து எக்ஸேல் பண்ணுறது, திரும்ப இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸேல் பண்ணுறது, இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸேல் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரவுண்டு பண்ணுவோம். இதில் இழுத்து இதில் விட்டு, இதில் இழுத்து இதில் விட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ரவுண்டு. இது மாதிரி ஒரு 5 ரவுண்டு பண்ணீங்க அப்படின்னா இப்போவே நமக்கு காரியம் நடத்தும். பார்க்கலாமா? இந்த நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த கையை எடுத்துக்கூட நான் மடித்து இங்கே வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு கை இதாக இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சித்ராமா வச்சுருக்காங்க பாருங்க, கரெக்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம்.
நிறைய பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இது பண்ணோன்னே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி முடிச்சோன்னே ரெண்டுத்தையும் நார்மல் பண்ணணும். ஒரு 3-4 இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மூக்குலையும் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணீங்கன்னா நார்மல் ஆகிடும். இந்த இதுல கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிராணாயாமம் நாடி சோதனத்துல இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சகர்ப்ப பிராணாயாமம். இப்ப நம்ம பண்ண போறது வைதிகத்துல சகர்ப்பம். அப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் எண்ணிக்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை இணைச்சிக்கிட்டு பண்றது. இந்த ஓங்காரத்தை இணைச்சு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மாட்டி வச்சுக்கோங்க. எப்பவுமே இஷ்ட தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருக்கிறவங்க தாரணைக்காக, இப்ப நம்ம சதானந்தனத்தை வந்து அவர் சொன்னார், சாமி எனக்கு வந்து கண்ணை மூணா எந்த ரூபமும் வரமாட்டேங்குது சாமி அப்படின்னு. நமக்கு வந்து தாரணா பிராக்டிஸ் இல்லை. நமக்கு தாரணா பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த தாரணா பிராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தாரண தியான சமாதிக்கு நீங்க போக முடியும். கண்ணுல ஒரு ரூபம் இல்லாம போக முடியாது. ஏன்னா ரூபம் இல்லாதது தியானம் பண்ணாதுன்னு ஈஷாவாசியம் சொல்லுது. சூனியத்துக்கு போயிடுவேன், சூனியத்தை பிராப்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சூனியத்துல பண்ணக்கூடாது. அதான் விஷ்ணு சகசநாமம் சொல்லும் போதே அங்க ஒரு நாமம் வந்துச்சு இதுல பூர்வ பாகத்துல. விஷ்ணு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணக்கூடாது. விஷ்ணு ரூபம் இல்லாம பூஜை இருக்காது, விஷ்ணு விக்கிரகம் இல்லாம பூஜை இருக்காது, எந்த ஒரு பஜனை பண்ணாலும் விஷ்ணு இல்லாம இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபத்தோடு சேர்ந்துதான் தாரண தியான சமாதி சம்பவிக்கணும் சகுனத்துல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓங்காரத்தை சொல்லும் போதே உங்களுடைய இஷ்ட தேவத்தையை என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ணை திறந்து இருந்துகிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க, 3 மாசம் பண்றீங்களா, நாடி சோதனம் பண்ணும் போதே இஷ்ட தேவத்தா கண்ணை மூடா மனசுல வருமா அப்படின்னா கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, போட்டோவை பார்த்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், சும்மா ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் கிருஷ்ணரோட போட்டோவை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்றது. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் ரூபத்தை பார்த்து 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 ஒரு 3 மாசம் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா மெதுவா கண்ணை மூடினீங்கனாலும் அந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வரும். அந்த மனசுல வர்றத வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஞா சக்கரம்ன்ற அந்த புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்துல பாக்குற மாதிரி மனசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இன்ஹேல் எக்ஸேல பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 3 மாசத்துக்கு இதை பண்ண வேண்டும். இதுதான் நாடி சோதன பிராணாயாமம் பேரு. இன்னைக்கு இது போதும், நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. ஒரு 3 மாசத்துக்கு இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஆரம்பிக்கிறதா இருந்தீங்கன்னா ஆரம்பிக்கிற காலம் சொல்லப்பட்டிருக்க வசந்த காலம் ரொம்ப முக்கியம். சரத் ருத்துவும் வசந்த ருத்துவும் ரொம்ப விசேஷம். இப்ப நம்ம வசந்த ருத்துக்கு உள்ளரை என்ட்ராக போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்கு அப்புறம் இருக்கிற காலம், முக்கியமா ஹோலி சிவராத்திரிக்கு நடுவுல வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லுவோம். யாராவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்ப ஆரம்பிச்சிடலாம். நல்ல காலம் இது ஆரம்பிக்கிறது. பார்க்கலாம். நல்லா இப்போ ஒரு 10 ரவுண்டு இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைம் இருந்துச்சுன்னா இப்போ கூட கொஞ்ச நேரம் கழிச்சு கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்து பண்ணிட்டு ஆரம்பிச்சிருங்க. 3 காலம் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், இந்திரிய நிகிரகமும் மனோ நிகிரகமும் நாடி சோதனம் பண்ணும் போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்திரியம் கண்டபடி போகாது, மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கும். ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஸ்நானம் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பாடி ஹீட் டெம்பரேச்சர் இருக்கும். அப்ப காலையிலையும் சாயந்தரமும் ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணுங்க. மத்தியானம் பண்ணும்போது ஸ்நானம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா காலையிலையும் சாயந்தரமும் ஸ்நானம் பண்ணிட்டு தான் பண்ணணும். இதான் விதி வச்சுக்கணும்.